ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் பாம்புகள். அது அவர்களை சேதப்படுத்தாது. மார்க் 16வது அதிகாரம் 18வது வசனம். இமாச்சல பிரதேசத்தில் உள்ள சர்மாவூர் என்ற இடத்தில் 18 வயது நிரம்பிய மனிஷா என்ற பெண் வசித்து வருகிறார். இந்த இளம்பெண் கடந்த வருடங்களில் 34 முறை பாம்பினால் கடிக்கப்பட்டுள்ளார். அவளுக்கும் பாம்புக்கும் என்ன ராசியோ தெரியவில்லை. ஆனாலும் ஒவ்வொரு முறையும் சிகிச்சைக்கு பின்னர் பிழைத்துக் கொள்கிறார். எங்கள் பகுதியில் 80% பாம்புகள் விஷமற்றவை என்று கடைசியாக 2017ஆம் ஆண்டு பிப்ரவரி 18ஆம் நாள் அவளுக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர் கே பிரசாத் கூறினார். ஒருவேளை 34 முறையும் அது உண்மையாய் இருக்கலாம் என்று பாம்பு பற்றி படிப்பவர்களும் கூறினர். விலங்கு மருத்துவர்கள் கூறும் பொழுது பலமுறை பாம்பு கடிபட்டதினால் அதற்கான எதிர்ப்பு சக்தி அவளது உடம்பில் உருவாகி இருக்கும் என்று கூறுகின்றனர். ஆனாலும் இது ஓர் அபூர்வ நிகழ்வு ஆகும். இவள் ஒவ்வொரு முறையும் பாம்பை கண்ட மாத்திரத்தில் விலகி ஓடுவதற்கு பதில் பாம்பினால் வசியம் செய்யப்படுவதாக கூறுகின்றாள். வினோதமாக உள்ளதல்லவா? பாம்பு கடியிலிருந்து ஆச்சரியமாக தப்பி பிழைத்தவர்கள் பற்றிய சில வேதாகம கதைகளை பார்க்கலாமா? அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 1-6 வரை. விபத்தில் சிக்கிய கப்பலில் இருந்து தப்பி மெலித்தா என்ற தீவிலே பவுலும் அவனுடன் பயணித்த மற்றவர்களும் பத்திரமாக நீந்தி கரை சேர்ந்தனர். அப்பொழுது அங்கே மழையும் குளிருமாக இருந்தபடியால் அனைவரும் தீ மூட்டி குளிர் காய்ந்தனர். அந்த ஊர் ஜனங்களும் அவர்களுடன் இருந்தனர். பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பிலே போடுகையில் ஓர் விரியன் பாம்பு அவனுடைய கையை கவ்விக்கொண்டது. அவன் அதை தீயில் உதறி போட்டுவிட்டு எந்த தீங்குமின்றி இருந்ததை கண்ட ஊர் ஜனங்கள் இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். இந்த சம்பவத்தின் மூலம் உடன் பயணித்தவர்களுக்கும் அந்த ஊர் ஜனங்களுக்கும் கிறிஸ்துவின் வல்லமையை பவுல் சாட்சியாக அறிவிக்க முடிந்தது. இரண்டாவது, இஸ்ரவேல் ஜனங்கள். என்னாகமம் 21ஆம் அதிகாரம் 6-9 வரை. இஸ்ரவேலரை தேவன் கொல்லிவாய் பாம்புகளால் தண்டித்தார். அநேகர் செத்தார்கள். அப்பொழுது ஜனங்கள் மனம் திரும்பி பாவங்களை அறிக்கையிட்ட போது ஓர் பாம்பின் உருவத்தை செய்து அதை ஓர் கம்பத்தின் மேல் தூக்கி வை. பாம்பினால் கடிக்கப்பட்டவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான் என்றார். பாம்பினால் கடிபட்ட ஜனங்கள் அதை நோக்கி பார்த்து பிழைத்தார்கள். இதற்கு இயேசுவானவர் கொடுத்த விளக்கத்தை யோவான் 3வது அதிகாரம் 14வது வசனத்தில் பார்க்கலாம். இயேசுவை நோக்கி பார், இரட்சிப்பார். 3. இயேசுவின் பின்னடியார்கள். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. லூக்கா 10வது அதிகாரம் 19வது வசனம். இயேசுவானவரின் இந்த வாக்குத்தத்தமே கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நம்மை விஷ பாம்புகளிடமிருந்தும் பூச்சிகளிடமிருந்தும் பாதுகாத்து கொண்டிருக்கிறது. அதற்காக நாம் யாவரும் தேவனை ஸ்தோத்திரிப்போம். கடிபட்டுத்தான் பிழைக்க வேண்டும் என்று இல்லை. கடியே படாமல் நம்மை பாதுகாத்து வருவது அவரது சுத்த கிருபையே ஆகும். இன்றைய வாக்குத்தத்தம், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. லூக்கா 10வது அதிகாரம் 19வது வசனம். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.